Hey hello guys, welcome back to our channel Time TV. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்களா, நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி கம்மி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுவும் பாதிக்கு பாதி 50% வரைக்கும் எப்படி கம்மி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ரிக் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக வந்து டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி பெரிய ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபி பில் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இபி பில் ரீடிங் வந்து அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இபி ரீடிங் கார்டு வந்து எல்லாரும் கையில் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பாருங்கள், இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீடிங் காலம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மீட்டர் இருக்கும் இல்லையா, இபி மீட்டரில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். எவ்வளோ இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போன மாதத்தோடைய ரீடிங்கும் இந்த மாதத்தோடைய மீனிங்கும் சப்ராக்ட் பண்ணால் தான் வந்து கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு 7140, 7450. ஸோ இதுலேருந்து இதை வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து 310 யூனிட் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம எப்படி இபிக்கு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 7450 இருக்கு இல்லையா, இப்போ கரண்ட்டாக வந்து உங்களுடைய மீட்டரில் வந்து என்ன வேல்யூ காட்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7850 அப்படின்னு காட்டுதுன்னா 400 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து எப்படி இதுக்கு அமௌண்ட் போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு வெப்சைட் tneb.orgன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இது எதுவும் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுன்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். கவர்மெண்ட் வெப்சைட்டே வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம வந்து என்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னா, டேரிஃப் செக் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்து இது வந்து என்னென்னா கம்பெனி, ஃபேக்ட்ரிஸு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறதுனால நம்ம வந்து டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து கடைக்கு நீங்கள் சொந்தமாக கடை வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கமர்ஷியல் இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் அந்த பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு கால்குலேட் பண்ணுறதுனால இப்போ டொமஸ்டிக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பில்லிங் சைக்கிள் வந்து மந்த்லியா பை மந்த்லியான்னு கேட்கும். இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பை மந்த்லி தான் இருக்குது, இன்னும் மந்த்லி ஸ்கீம் எதுவும் மாற்றலை. ஸோ பை மந்த்லி வச்சுக்கலாம். பை மந்த்லினா 2 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கரண்ட் பில் வந்து குறிக்கிற மாதிரி அப்படி தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கன்சியூம்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. கன்சியூம் யூனிட்டில் என்ன கொடுக்குறோன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ப்ரீவியஸ் மந்தோடைய ரீடிங்கும் கரண்ட் மந்தோடைய ரீடிங்கும் வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய வேல்யூ தான் கன்சியூம்ட் யூனிட். ஸோ எவ்வளோ யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். நான் வந்து 7450 மைனஸ் 7140 வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா 310 யூனிட் வருது. ஸோ நான் வந்து 310ன்னு சொல்லி இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கால்குலேட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோம், 310 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா கால்குலேஷனும் போடும். ஸோ யூனிட்டுக்கு எவ்வளோ அந்த மாதிரி சொல்லி எல்லாமே இருக்கும். நம்ம இதை பற்றியும் வந்து கவலைப்பட வேணாம். நம்ம இந்த கால்குலேஷன்லாம் நம்ம மேனுவலாக போட வேணாம். இங்கே வந்து கரெக்டாக 560 ரூபா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. பார்த்தீங்களா? இதே தான் வந்து என்னோடய இபி கார்ட்லேயும் வந்து போட்டிருக்குது. 560 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே கால்குலேட் பண்ணுற மெத்தட் வந்து கரெக்டு. இப்போ நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 500 யூனிட் எரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 500 யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 500 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1130 ரூபா வந்து வருது. ஸோ இதுதான் வந்து இபி பில் வந்து உங்களுக்கு வரும் 500 யூனிட் எரிச்சா. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன், அதை பாருங்கள். இப்போ வந்து 550 யூனிட் நான் வந்து கன்சியூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ பில் வருது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2110 ரூபா வருது. ஸோ பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ 500 யூனிட் இல்லைனா அதுக்கு குறைவாக எரிக்கும் போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் வந்துச்சு. ஜஸ்ட்டு 50 யூனிட் தான் அதிகமாக எரிச்சிருக்கோம். ஸோ எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இபி பில் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 500 யூனிட் எரிக்கும் போது நமக்கு வந்து 1130 ரூபா வந்துச்சு. அதுவே 550 யூனிட் ஒரு 50 யூனிட் தான் எக்ஸ்ட்ரா எரிச்சிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2110 ரூபா வந்து வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 980 ரூபா வரும். அப்படின்னா பாதி அமௌண்ட் இல்லையா, 1000 ரூபா வருது.
ஸோ அந்த ரூ. 1000 வந்து நீங்கள் இப்போ ஒரு 50 யூனிட் தான் தெரியாமல் நீங்கள் இந்த ட்ரிக்ஸும் உங்களுக்கு தெரியாமல் ஒரு 50 யூனிட் நீங்கள் எரிச்சிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஒரு ரூ. 1000 எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி ஆயிடும். அந்த ரூ. 1000க்கு நீங்கள் இன்னும் 2 மாதத்துக்கு வந்து ஈபி பில் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து கம்மியாக தான் இருக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிக் அவ்வளோக்கா அவசியப்படாமல் கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரீடிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 500க்குள்ளே தான் வரும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக 500க்கு மேலே கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து நீங்கள் உங்களோட ரீடிங் வந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7500 இருக்குது அப்படின்னா 8000 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும். ஸோ அப்பப்போ நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் ரீடிங் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 50 யூனிட்டுக்காக நீங்கள் தேவையில்லாமல் ரூ. 1000 கொடுக்குறீங்க. 500 யூனிட் கொடுத்த காசை நீங்கள் ஒரு 50 யூனிட்டுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஈபி பில் வந்து பாதிக்கு பாதி கம்மி பண்ணிக்கலாம். ரூ. 1000 வரைக்கும் நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன விஷயம் தான். 500 யூனிட் 550 எரிக்கிறோம். ஒரு 50 யூனிட் கம்மி பண்ணி எரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப் லைனுக்குள்ளே இருப்போம். இதே அதிகமாக எரிச்சோம்னா இந்த அளவுக்கு டபுளாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது, ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க, 50 யூனிட் தானேன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஃபிக்ஸ்ட் ரேட்டு, எல்லாத்துக்கும் வந்து இதுதான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சே வந்து நம்ம கரண்ட் பில் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, பாய். Hold me close till I get up. Time is barely on our side.